பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தோணும் பிரசன்ன ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம், அதை தாண்டி பிரசன்ன ஜோதிடம். பிரசன்ன ஜோதிடத்துல ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ண போறாங்களா, அது நடக்குமா நடக்காதா, இதை எப்ப பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புவாங்க. சோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு எதை வச்சு கணிச்சு சொல்லுவீங்க? அன்றைய கோட்சாரம் கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். கிரகங்களுக்கு பார்வை உண்டு. அப்போ இந்த முக்கியமான சுப கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து நிற்கும் பொழுது அவங்க நம்ம வீட்டை நல்ல வீட்டை பார்க்கும் பொழுது சுப காரியங்கள் நடக்கும். ஓகே. அதில் முக்கியமானது குருவம். குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான். சனி பகவான் எல்லாரும் கெட்டவங்கம்மாங்க. சனி வந்தால் தான் நமக்கு சோறே கிடைக்கும். அவருக்கு பேர் ஜீவனக்காரகன்னு பேர். அப்போது இவங்கெல்லாம் வரும்பொழுது இவங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எப்போ நடக்கும் திருமணம், எப்போ நடக்கும், எப்போ உங்களுக்கு கர்ப்பம் உண்டாகும், எப்போ உனக்கு வேலை கிடைக்கும், இது எல்லாமே சொல்கிறது கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம மெயினாக சொல்கிறோம். ஒருத்தருக்கு திருமண தடை ஏற்படுது சார், அதுக்கு கோச்சாரமும் ஒரு வகையான காரணமாக இருக்குமா? கோச்சாரமும் தடம் தான். ஆனால் கோச்சார கிரகங்கள் ரொம்ப நேரம் இருக்கிறதில்ல. தசா புத்தி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலமாக இருந்துச்சுனாக்க கல்யாணம் நல்லா நடக்கும். கோச்சாரங்கிறது எப்போ நடக்கும் அந்த டைமிங் சொல்கிறது தான் வந்து கோச்சாரம். அக்யூரேட்டாக இத்தனை மணிக்கு 4:30 மணிக்கு டீ சாப்பிட்டேன், 2 மணிக்கு சாப்பிட்டான், வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கும், இந்த மாதிரி இதாக எடுக்கிறது கோச்சாரம்.